शतमानं भवति सदा यत्पुरुषशतेन्द्रियायुष्येवेन्द्रिये பதினெட்டதி. வாங்கம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை சொல்லுங்கம்மா? வினய், கன்னிராசி, உத்திரம், 4ஆம் பாதம். யாருமா? உங்க பையனா? சத்த நேரத்துக்கு முன்னாடி தான் இதே ராசி இதே பேருக்கு ஒரு பொண்ணு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனா. பொண்ணா? ஆமா, உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுத்தோ. அப்பனா உங்க மருமகளா இருப்பா, இல்ல உங்க பையனுக்கு காதலியா இருப்பா. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னதான் இருக்கணும். ரெண்டுல ஏதோ ஒண்ணு இல்ல சாமி, ரெண்டுமே அவதான். அப்ப டபுள் அர்ச்சனை சரிதான்னு சொல்லுங்க. சக குடும்பானாம் க்ஷேமதலய வீத்யவஜக ஆயுதாரோக்யதா ஐஸ்வர்யதா சங்கல்பம் மகாம்பிகாயை நமஹ அர்ச்சனாமி நட்டோக்ர பூஜா மத்ய கரிஷ்யே. ஓம் துர்கா பரமேஸ்வரி நமஹ ஓம் சாம்பவி நமஹ ஓம் சுமதி நமஹ ஓம் கடவுளே, என் வாழ்க்கையில இது வரைக்கும் எல்லாமே நீ எனக்கு கொடுத்தது. ஆனா எதுவுமே நான் கேட்டதில்ல. நான் இது வரைக்கும் நன்றி சொல்றதுக்காக மட்டும்தான் உன் கோயிலுக்கு வந்திருக்கேன். இப்ப முதல் முறையா வேண்டுதலோட வந்திருக்கேனா அது என் பையன் வினைக்காக மட்டும்தான். நான் உன்கிட்ட கேக்குறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னொரு முறை என் பையனுக்கு ஏன் கண்ணு முன்னால எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. எந்த கஷ்டமா இருந்தாலும் அத எனக்கு கூட. என் பையன் நல்லா இருக்கணும். அம்மா, என் பையன் நல்லா இருக்கணும். அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீதான் பாதுகாக்கணும். மித்ரா, நீதானா அது? ஐயர் சொன்னதுமே நான் தாராவா இருக்கும்னு நினைச்சிட்டேன். ஏன் மேம், வினய் சாருக்கு நான் அர்ச்சனை பண்ணக்கூடாதா? ஏய், நான் அந்த அர்த்தத்துல கேட்கலமா. நீ அவனுக்கு அர்ச்சனை மட்டும் இல்ல, பாலாபிஷேகமே பண்ணலாம். எனக்கு சந்தோஷம்தான். மேம், வினய் சாருக்கு இன்னைக்கு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் வருதுல்ல, அதான் சார் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா. சரி மேம், நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆச்சு. சரி. எக்ஸ்கியூஸ் மீ மித்ரா, கம் இன்.
வினய் சாரோட டெஸ்ட் ரிப்போர்ட் கொஞ்சம் டாக்டர் கிட்ட கொடுத்துரு. ஓகே. ஹே அப்படிலாம் பிரிக்க கூடாது. டாக்டர் கிட்ட கூட அவரே பிரிச்சு பாரு. ஓ அப்படியா? ஓகே. May I come in, doctor? மித்ரா வா வா. டாக்டர், வினய் சாரோட ரிப்போர்ட்ஸ். ஓகே, கிவ் மீ. Sorry. டாக்டரோட ரியாக்ஷனை பார்த்தா எதுவும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு தான் தோணுது. கடவுளே, நீ தான் காப்பாத்தணும். ஹலோ மிஸ்டர் ராம்கி. வா. எஸ். அப்புறம் ராம்கி, எப்படி இருக்கீங்க? லைஃப்ல எப்படி போகுது? சொல்லுப்பா, என்ன இந்த பக்கம்? என்ன இந்த பக்கமா? நீங்க சொன்ன நாள்லாம் முடிஞ்சு போச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் கிளம்பலான்னு பார்த்தேன். ஓ அப்பா, என்ன ஓ 2 நாள்ல வீட்டுக்கு போலான்னு சொன்னீங்கல்ல? போலாம்ப்பா, நான் கொஞ்ச நேரத்துல வந்து சொல்றேன். இந்த கதையே ஆகாது. நீங்க சொன்ன டைம்ல முடிஞ்சு போச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். உன்னை யார் இங்க இருக்க சொன்னது? போலாம்னு தான் நானும் சொல்றேன். அப்பா, உண்மையை சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட் செலவுன்னு நைஸா அம்மா கிட்ட பில் போட்டீங்களா என்ன? வினாய், சரி சரி, நான் போலாமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணடா, நானும் வந்துடுறேன். சேர்ந்து போலாம். இப்படிதான் நீங்க போன தடவை சொல்லிட்டு போனீங்க. நானும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பா, புரிஞ்சுக்கோங்கப்பா. ஆபீஸ் ஒர்க்லாம் அப்படியே கிடக்குது. நெக்ஸ்ட் வீக் மும்பைல வேற மீட்டிங் இருக்கு. அதுக்கு நான் கொஞ்சமாவது ப்ரிப்பேர் ஆகணும்ல. அது மட்டும் இல்ல, தாரா ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்து வச்சிருக்கா. என் ஃப்ரெண்ட்ஸும் கூட நான் வந்த விஷயம் தெரியாது. அப்பா, இந்த 2 நாள் எனக்கு டோட்டலாவே வேஸ்ட். அப்பா, இன்னும் நான் இங்க இருந்தேன்னா எல்லாமே டோட்டலாவே கொலாப்ஸ் ஆயிடும். ப்ளீஸ். எனக்கு மட்டும் என்ன, உன்னை ஹாஸ்பிட்டல்ல அடைச்சு வைக்கணும்னு ஆசையா? எல்லாம் ஓ நல்லதுக்காக தான்டா. அதெல்லாம் நான் இங்க இருக்கிறதுனால எனக்கு ஒரு நல்லது நடக்க போறது இல்ல. இப்ப நீங்க வரீங்களா இல்ல நான் கிளம்பட்டுமா? சரி சரி சரி, நீ போய் ரெடி ஆயிட்டே இரு, நான் வந்துடுறேன். ஏய், ரிப்போர்ட். வினய், இது டாக்டர்ஸோட வேலை. நீ ரெடியாகு. அடேங்கப்பா. ஓகே, என்ன ரிசல்ட் சொல்லுவீங்களா இல்ல அதையும் சொல்ல மாட்டீங்களா டாக்டர்? எல்லாம் நார்மல் தான் வினய். ஆனாலும் ராம்கி, நீங்க ரொம்ப பெரிய டாக்டரா தான் இருக்கீங்க. டேய், இது ஹாஸ்பிடல்டா. ராம்கி, என்ன விசில் அடிக்க கூடாது, அவ்வளவுதானே? ஓகே. மித்ரா, அது பேக் எடு.
அந்த பேக் எடுங்க. வைங்க வைங்க. ஓகே. இதெல்லாம் எதுக்கு எடுத்து வைக்க சொல்றேன் தெரியுமா? நான் கிளம்புறேன். என்ன வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்களே. நம்பிட்டேன் சார். உங்க பேச்ச தண்ணில தான் எழுதி வைக்கணும். நியூ அட்மிஷன் யாராவது வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க உங்க கதைய. அவங்க நம்புவாங்க. மித்ரா, இந்த உலகத்திலே ரொம்ப பாவப்பட்ட மனுஷன் யார் தெரியுமா? யாரு? நீங்களா சார்? இல்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன். ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆக போறேன்னு சொல்றேன். இந்த முகத்துல கொஞ்சமா சிரிப்பு வருத பத்தியா? சந்தேக சாம்பிராணி. இத்தனை நாள் என் கூட இருந்ததுக்கே என் வாழ்க்கை சுத்தமா வெறுத்து போச்சு. கடைசி வரைக்கும் உன் கூட எல்லாம் இருந்து வண்டி ஓட்டணும்னா என் நிலைமையை யோசிச்சு பாரு. ரொம்ப பாவம்ல. ஆமா, ரொம்ப பாவம் தான். அதுக்குதான் என் பின்னாடியே வந்து சார் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டீங்களா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. அவசரப்பட்டு முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனானு எனக்கு இப்பதான் புரியுது. ஒருவேளை நான் சொன்னது சீரியஸா எடுத்துக்கிட்டு நீ எனக்கு ஓகே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, என் நிலைமை என்ன ஆயிருக்கும். இங்க பாரு, நான் இப்போ சொல்றேன், அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நான் மொத்தமா வாபஸ் வாங்கிக்கிறேன். அதே மாதிரி உங்ககிட்டயும் அந்த மாதிரி ஆசைகள் இருந்தா தயவு செஞ்சு அதை ரப்பர் வச்சு அழிச்சு. ஆமா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் மனசு பூரா பச்சை குத்தி வச்சிருக்கேன் பாருங்க. அதை ரப்பர் போட்டு அழிக்கிறதுக்கு. நானே நீங்க எப்படா எடுத்த காலி பண்ணுவீங்க நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க வேற. பரவாயில்ல பரவாயில்ல, நீயும் ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்ட. மித்ரா, என்ன சார்? ஆனா அந்த அட்டி மனசுல இருக்கிற காதல் அப்படியே அந்த கண்ணு ரெண்டுல தெரியுது. ஆமா, தெரிஞ்சிரும்ல. வினய், ஹாய். ரெடியா? போலாமா? போலாம்பா, ரெடி. அப்பா, என்ன கேர் எடுத்து பாத்துக்கிட்ட மித்ராவுக்கு நம்ம ஏதாவது பண்ணும்பா. ஏதாவதுன்னா என்ன பண்ணணும் சொல்லு. நான் சொன்னா நீங்க செய்வீங்களா? கண்டிப்பா செய்யலாம்ப்பா. அப்போ மித்ராவுக்கு ப்ரமோஷன் கொடுத்து பேசாம டாக்டர் ஆக்கிடுங்க. என்ன மித்ரா? டாக்டர் மித்ரா, ஓகேவா? டேய், விளையாடுனது போதுண்டா, வா போலாம். சரி வாங்க போலாம். மித்ரா, பாய். பாய் சார். மித்ரா, ஐ மிஸ் யூ. ஆனா அடிக்கடி வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத. சார், சார் நீங்களும் இந்த பக்கம் அடிக்கடி வந்துடாதீங்க ப்ளீஸ். டேக் கேர். பாய். பாய் மித்து. தொல்லை ஒழிஞ்சது. தீபா, எனக்கு தலை வலிக்குது. அது குறையறதுக்கு ஏதாவது மாத்திரை கூட. தலைவலிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? வினய் சார் கூட நீ இருந்து பாத்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஏதோ புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரியே இருக்கு தெரியுமா? அப்படியே ஒரு மனுஷனை என் லைஃப்ல சந்திச்சதும் இல்ல, இனிமே சந்திக்க போறதும் இல்ல. ஏய், அப்படி என்ன உனக்கு பண்ணிட்டாரு? நீ இப்படி புலம்புற? வினய் சார் இந்த ஹாஸ்பிடலுக்கு இளவரசன், அத ஞாபகத்துல வச்சுக்கோ. உங்களுக்குலாம் வேணா அவர் இளவரசனா இருக்கலாம், ஆனா எனக்கு அவரு இம்சை அரசன். அவரை சின்ன குழந்தைன்னு சேர்த்துக்க முடியாது, பெரிய மனுஷன்னு சேர்த்துக்க முடியாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் மித்ரா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என் கூட வா. என்ன? சீக்கிரம் போலாம். என்ன? வினய் சார் இருந்த வரைக்கும்
இந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளவு கலகலப்பா இருந்துச்சு. இப்ப பாரு, ஏதோ துக்க வீடு மாதிரி இருக்கு. இதுக்கு காரணம் வினய் சார் வீட்டுக்கு போனது மட்டும் இல்ல, அவருக்கு வந்திருக்கிற நோயும் ஒரு காரணம் தான். நோயா? என்ன சொல்ற? டாக்டர் முகத்தை பார்த்தா எதுவும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லாத மாதிரி தானே இருந்துச்சு. அவர் என்ன செய்வாரு பாவம். அப்படின்னா வினய் சாருக்கு என்ன பிரச்சனை? கேன்சர். தீபா, நிஜமாவா சொல்ற? ஆமா, டெஸ்ட்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த விஷயம் நம்ம எம்டிக்கும் இன்னும் ஒரு சில டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். தீபா, இந்த கேன்சரை கியூர் பண்ண முடியும் தானே? அது என்ன கேன்சருங்கிறத பொறுத்து தான். என்ன தீபா சொல்ற? என்னால நம்பவே முடியல. அது எப்படி திடீர்னு இப்படி எல்லாம் நடக்கும்? நடக்குது, என்ன செய்ய? ஐயோ, டாக்டர் இதை எப்படி தாங்கிப்பாரு? சரி, இதை நீ வெளியே யார்கிட்டயும் காட்டிக்காத. நம்ம ரூமுக்கு போய் பேசிக்கலாம். வினய் சாருக்கு கேன்சரா?